நம்ம வாழ்கிற பூமி, நம்ம பூமியை தாண்டி இருக்கக்கூடிய மொத்த சோலார் சிஸ்டம் சொல்லப்படக்கூடிய சூரிய குடும்பம், இது எல்லாமே பால்வெளி அண்டம், பால்வெளி திரள், நட்சத்திர கூட்டங்கள் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லப்படுற மில்கிவே கேலக்சிக்குள்ளே தான் இருக்குது. இந்த மில்கிவே கேலக்சியோட புகைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணனாலும் சரி, இல்லை உலகத்தோடைய தலை சிறந்த விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனங்களாக இருக்கக்கூடிய ஸ்பேஸ் ஏஜென்சியோட வெப்சைட்லலாம் போய் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த புகைப்படம் அப்படிங்கிறது இந்த மாதிரியான புகைப்படங்கள் தான் கிடைக்கும். இதுதான் ரொம்ப காலமாக நம்ம நம்பிட்டு இருக்கோம், நம்ம மில்கிவே கேலக்சியோடைய புகைப்படம் இப்படி தான் நம்ம மில்கிவே கேலக்சி இருக்குது அப்படின்னு. ஆனால் உண்மையை சொல்லணும்னா இது நம்ம மில்கிவே கேலக்சியோடைய உண்மையான புகைப்படமே கிடையாது. அட என்னப்பா சொல்கிறேன், இதெல்லாம் பொய்யா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இதுக்கு நான் ஒரு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம மனித இனம் விண்வெளிக்கு அனுப்பின ரொம்ப தொலைதூரத்துக்கு சென்ற ஒரு பொருள் அப்படின்னா அது வாயேஜர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த வாயேஜர் 1 அப்படிங்கிற அந்த விண்கலம் தான். இது வரைக்கும் அது நம்ம பூமியிலிருந்து அனுப்பப்பட்டதுலேருந்து எவ்வளோ தூரம் பயணிச்சிருக்கு அப்படின்னா, சுமார் நம்ம பூமியிலிருந்து 162 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸ், அதாவது 24.3 பில்லியன் கிலோமீட்டர் பயணித்து செஞ்சிருக்கு நம்மளுடைய வாயேஜர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த விண்கலம். மணிக்கு 61,000 கிலோமீட்டர் வேகத்தில் அது இன்றைக்கும் பயணிச்சிட்டு இருக்கு. ஆனால் இது அப்படியே நம்மளுடைய மில்கிவே கேலக்சியோடு அந்த தூரத்தை ஒப்பிடும்போது நம்ம மில்கிவே கேலக்சியோடைய ஒட்டுமொத்த நீளம் அப்படிங்கிறது 3 லட்சம் ட்ரில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். 710 ஒளி ஆண்டுகள் நம்ம பயணம் பண்ணால் மட்டும்தான், ஒளியோட வேகத்தில் ட்ராவல் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட மில்கிவே கேலக்சியை விட்டே நம்மளால் வெளியே போக முடியும். இதை வச்சு பார்க்கும்போது நம்ம மனிதனை அனுப்பின அந்த வாயேஜர் அப்படிங்கிற அந்த விண்கலம் சென்ற பயணம் தொலைதூரம் சொல்கிறோம்ல, அதெல்லாம் இந்த தூரத்துக்கிட்ட வச்சு பார்த்தா ஒன்றுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம மில்கிவே கேலக்சிக்கு வெளியே போய் நம்மளுடைய மில்கிவே கேலக்சி இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு எப்படி மனித இனத்தால் புகைப்படம் எடுத்திருக்க முடியும்? சாத்தியமே இல்லை அப்படின்னு தானே நீங்கள் நினைப்பீங்க இதை தெரிஞ்சுக்கும் போது. அப்போது இதுக்கான விடை என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேகர் விஷன் சேனலுக்கு இதான் முதல் தடவை வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் அட்டாச் பண்ணிட்டு இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ உண்மையிலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வெல்கம் டு த another நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். முதல்ல ஒரு கேலக்ஸி அப்படின்னா என்னங்கிறத தெளிவுபடுத்த நான் விரும்புகிறேன். ஒரு கேலக்ஸி அப்படிங்கிறது நட்சத்திர கூட்டங்கள் இருக்கக்கூடிய, நட்சத்திர திரள்கள் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஒரு மேக கூட்டங்கள் மாதிரி, டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், இது எல்லாம் சேர்ந்த ஒரு கலவைகளாக இருக்கக்கூடிய ஒரு இடத்த தான் கேலக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழைக்கிறோம். இந்த கேலக்ஸிகள் சில டைப்பாக நம்ம பிரிச்சிருக்கோம் அதோடைய வடிவங்களை வச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் எலிப்டிக்கல் ஷேப் கேலக்ஸி அப்படிங்கிற வகைகளில் சில கேலக்ஸிகள் இருக்குது. அதுக்கப்புறமா ஸ்பெரிக்கல் கேலக்ஸி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வடிவத்தில் இருக்குது. இப்போ நம்மளோட மில்கிவே கேலக்ஸி கூட ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு கேலக்ஸி தான். அதுக்கப்புறமா இர்ரெகுலர் ஷேப்னு சொல்லப்படக்கூடிய எந்த ஒரு வடிவமும் இல்லாத இருக்கக்கூடிய ஒரு கேலக்சிகளும் இருக்கத்தான் செய்து, இன்னும் சில வகைகளும் இருக்குது. ஸோ இந்த வகைகளில் பெரும்பாலும் நம்ம கண்டுபிடிச்ச கேலக்சிகளோட வடிவங்கள் எல்லாமே எலிப்டிக்கல் அண்ட் ஸ்பெரிக்கல் இந்த ஷேப்பில் தான் அதிகமாக நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பெரும்பாலும். அந்த வகையில் ஒரு கேலக்சி அப்படிங்கிறது வடிவம் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், அதுக்கப்புறம் மேகக்கூட்டங்கள், நட்சத்திரங்கள், இது எல்லாம் சேர்ந்த ஒரு கலவையாக இருக்கக்கூடிய ஒன்று. இதில் நம்மளுடைய கேலக்சியை முதல்ல மேப்பிங் பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை யார் தொடங்குனா அதுக்கான விதையை போட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விண்வெளி ஆராய்ச்சிகளில் மிக முக்கியமான ஒரு ஆஸ்ட்ரானமர் அப்படின்னா அது கலீலியோன்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஆஸ்ட்ரானமர் தான். அரிஸ்டாட்டில் காலகட்டத்தில் இருந்தே இந்த கேலக்சி சம்பந்தமான பேச்சுக்கள் அப்படிங்கிறது போய்கிட்டு இருந்துச்சு. அந்த டயத்தில் தான் கலீலியோ என்ன பண்ணார், இந்த கேலக்சிகள் அப்படிங்கிறது நட்சத்திர திரள்கள் இருக்கக்கூடிய ஒன்று அப்படின்னு சொன்னார். இவருடைய கருத்துக்கு அப்புறமா 1785 பிரிட்டிஷ் ஆஸ்ட்ரானமரான வில்லியம் ஹெர்ஷல் அப்படிங்கிற அந்த ஆஸ்ட்ரானமர் என்ன பண்ணாருன்னா இந்த கேலக்சி சம்பந்தமாக ஒரு மேப்பிங் பண்ணுறதுக்கான கேல்குலேஷனை அவர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்காக வானத்தை ஃபோக்கஸ் பண்ணி தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை தொடர்ந்து ஆய்வு பண்ணி அதில் தூரத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாமே கொஞ்சம் ஒளிரும் தன்மை கண்மையோடு இருக்கிற மாதிரியும், பக்கத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரமாக இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் பிரகாசமாக இருக்கிற மாதிரி அவர் நோட் பண்ணுறாரு. இது எல்லாத்தையும் ஒரு கேல்குலேட் பண்ணி அவர் ஒரு மேப்பிங் பண்ணுறாரு. இதுதான் முதல்ல வரலாற்றிலேயே ஒரு கேலக்சி சம்பந்தமான மேப்பிங் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த மேப்பிங்கோட பேர் அப்படிங்கிறது ஹெர்ஷல் மேப்பிங் அப்படின்னு சொல்லப்படுற அந்த மேப்பிங் தான். பிறகு 1900 காலகட்டத்தில் டச்சு நாட்டை சேர்ந்த ஆஸ்ட்ரானமரான ஜேக்கபஸ் கப்டே அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஆஸ்ட்ரானமர் என்ன பண்ணுறாரு, வில்லியம் ஹெர்ஷல் ரெடி பண்ண அந்த மேப்பிங்கை ஒரு சாம்பிளாக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாத்தையுமே அவரும் ஆய்வு செஞ்சு வில்லியம் ஹெர்ஷலோடைய ஆய்வு முடிவுக்கு ஏற்ற மாதிரி சிமிலரான ஒரு ஃபோட்டோகிராஃபி மூலமாக ஒரு மேப்பிங்கை ரெடி பண்ணுறாரு. 1910 அமெரிக்காவை சேர்ந்த பெண் ஆஸ்ட்ரானமரான
ஹென்ரி வேட்டா ஸ்வென் லெவிட் அப்படிங்கிற இந்த ஆஸ்ட்ரானமர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டேட்டாஸ் இதுக்கு முன்னாடி இவங்க பண்ண எல்லா டேட்டாஸையும் எடுத்து அதுக்கப்புறம் அந்த நட்சத்திரங்களை எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா அதோடைய ஒளியோடைய அந்த வெளிச்சத்தை வச்சு அது எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ணாங்க. ஸோ அவங்களோட கணிப்பு அப்படிங்கிறது ரொம்ப துல்லியமாக இருந்தது மட்டும் இல்லாமல் இந்த கேலக்சியை பற்றின மேப்பிங் பண்ணுறதுல முக்கிய பங்கு வகிச்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்றில் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. 1917 ஆர்லோ செப்லி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அமெரிக்காவை சேர்ந்த ஆஸ்ட்ரானமரான இவர் என்ன பண்ணார்னா குளோபல் கிளஸ்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அதோட அளவு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம இந்த கேலக்சியோட மைய பகுதியில் இல்லை, நம்ம ரொம்ப தூரத்தில் இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த அவர் சொன்னார். அதுக்கப்புறம் 1920 வந்த எட்வர்ட் ஹபிள்ங்கிறவர் நிறைய கேலக்சிகளை கண்டுபிடிக்கிறாரு. இந்த கேலக்சி சம்பந்தமான பேச்சுக்களும் ஆய்வுகளும் நிறைய ரிசர்ச்சுகளும் தொடர்ந்து போய்கிட்டே இருந்துச்சு. இப்படி ஆய்வுகள் போய்கிட்டு இருக்க நம்ம இன்னைக்கு ஏகப்பட்ட கேலக்சிகளை இந்த அப்சர்வ் யூனிவர்ஸ் எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். ஒவ்வொரு தடவையும் புது புது கேலக்சிகளை நம்ம கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படி கண்டுபிடிக்கக்கூடிய கேலக்சிகளை வச்சு நம்மளோட கேலக்சி எக்ஸாக்டாக எந்த ஷேப்பில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வை முன்னெடுத்து ஆராய்ச்சியாளர்களும் ஆஸ்ட்ரானமர்ஸும் முடிவு எடுத்து அதை பண்ணுறாங்க. ஸோ எப்படி ஒரு கேலக்சியை தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேலக்சியை பார்த்து நம்மளுடைய கேலக்சியை நம்ம இந்த ஷேப்பில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுடைய வீடு இருக்குது, நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டை வச்சு நம்மளுடைய வீடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு கெஸ் பண்ண முடியல. ஸோ அதே மாதிரி தான் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய கேலக்சிகள் எல்லாத்தையும் வச்சு நம்மளோட கேலக்சி ஓரளவுக்கு இந்த மாதிரி இருக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் கெஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வர முடியும். ஸோ அந்த முடிவை தான் ஆய்வாளர்களும் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதில் நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய கேலக்சிகளாக இருக்கட்டும், நட்சத்திரங்களாக இருக்கட்டும், கிரகங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே ரெண்டே ஷேப்பில் மட்டும்தான் இருக்குது. அந்த ரெண்டு ஷேப் என்னென்னா, ஒன்று டிஸ்க் மாதிரியான ஷேப்லையும், இன்னொன்று கோள வடிவம் உருண்ட வடிவத்தில் ஓரளவுக்கு இருக்க மாதிரியான அந்த ஷேப். இந்த ரெண்டு ஷேப்பில் தான் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பூமி, சூரியன் இது எல்லாமே ஒரு மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கோள வடிவத்தில் இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் கோள வடிவத்தில் இருக்குது. அதே மாதிரி நம்ம சனி கிரகத்தோட அந்த ரிங் ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், கேலக்சிகளாக இருக்கட்டும், இது எல்லாமே தட்டையாக அது ஒரு டிஸ்க் மாதிரி ஷேப்பில் இருக்குது இல்லையா. ஸோ இந்த ரெண்டு ஷேப்பு தான் இந்த யூனிவர்ஸில் நம்மளுக்கு இருக்குது. ஸோ அதில் ஏதாச்சும் ஒரு ஷேப்பில் தான் நம்மளுடைய கேலக்சியும் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு முடிவை விஞ்ஞானிகள் டேட்டாஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது எடுக்கிறாங்க. ஏதோ 1-2 வருஷத்தில் விண்வெளியில் ஆராய்ச்சி பண்ணி அந்த டேட்டாஸை வச்சு விஞ்ஞானிகள் இந்த முடிவை எடுக்கல. கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுகளாக இந்த ஸ்பேஸில் இந்த கேலக்சி சம்பந்தமாக நம்மளுக்கு ஒரு புரிதல் வேணும், என்ன ஷேப்பில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடத்தப்பட்ட ஆய்வு மூலமாக கிடைச்ச டேட்டாஸை வச்சு தான் ஆஸ்ட்ரானமர்ஸும் விஞ்ஞானிகளும் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. இந்த டேட்டாஸ்லாம் வச்சு ஸ்பின்சர் சயின்ஸ் சென்டரில் இருக்கிறவங்க ரேடியோ வேவ்ஸ், அதுக்கப்புறம் இன்ஃப்ராரெட், அதுக்கப்புறமா விசிபிள் லைட்டில் இருக்கக்கூடிய அந்த அலைநீளங்கள் இது எல்லாத்தையும் வச்சு ப்ளஸ் அந்த அரை நூற்றாண்டுகளாக நடத்தப்பட்ட அந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நம்மளுடைய அந்த கேலக்சியோடைய ஷேப், அந்த கேலக்சியோடைய அந்த வடிவம் அப்படிங்கிறது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட புகைப்படங்களை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எஸ், நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தான். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நம்ம கேலக்சியோட புகைப்படங்கள் எல்லாமே எக்ஸாக்டாக நம்மளோட கேலக்சி இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான புகைப்படம் கிடையாது. நம்மளா இந்த மாதிரி இந்த டேட்டாஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி ஷேப்பில் நம்மளோட கேலக்சி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு புகைப்படம் தான் இது. சரி, இது வரைக்கும் நான் சொன்னதை வச்சு நம்ம மில்கிவே கேலக்சியோடைய புகைப்படம் எப்படி உருவாச்சு, அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அந்த கேலக்சியோட புகைப்படத்தை உருவாக்கணும்ல, அந்த புகைப்படத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ அதை நான் இப்போ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம கேலக்சியோடைய அந்த மைய பகுதியை பார்கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் ஒரு மிகப்பெரிய பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கருந்துளை இருக்குது. அது பேர் சஜிட்டேரியஸ் ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா கேலக்சியோட மையப்பகுதியிலையும் இந்த மாதிரி ஒரு பிளாக் ஹோல் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்மளுடைய கேலக்சியோட மையப்பகுதியில் அந்த கேலக்சியில் அந்த பிளாக் ஹோல் அப்படிங்கிறது இருக்குது. சரி, இந்த பார்கோர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பகுதி ரொம்பவும் பிரகாசமாகவும் அதே நேரத்தில் அதிகப்படியான கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கும். அந்த பார்கோரில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அந்த இருக்கக்கூடிய இடத்தோடைய மொத்த லென்த் அப்படிங்கிறத எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம இது வரைக்கும் கால்குலேட் பண்ணி கெஸ் பண்ணியிருக்கோம்னா கிட்டத்தட்ட 1 லைட் இயர்ஸ் லென்த் மட்டும்தான் அந்த பார்கோர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி இருக்குது. அந்த 1 லைட் இயர்ஸ் பகுதியில் மட்டுமே 1 கோடி நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இந்த பார்கோரில் இருந்து 2 டாமினேட்டான ஆம் அப்படிங்கிறது இருக்குது. குவாண்டம் சென்டர் ஆம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஆமும்,
ஆமும் அதுக்கப்புறமா ஸ்பர்சியஸ் ஆம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 2 டாமினேட்டான ஆம் இருக்குது. இந்த 2 டாமினேட் ஆமுக்கு நடுவில் 3 மெல்லிய ஆம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த 3 மெல்லிய ஆம்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஜிடேரியஸ் ஆம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஆம் இருக்குது. அதுக்கப்புறம் நார்மா ஆம் அப்படிங்கிற ஒன்றும் அவுட்டர் ஆம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த 3 மெல்லிய ஆம்களும் இருக்குது. இந்த சஜிடேரியன் ஆம்ல இருந்து பிரிஞ்சு ஒரு கிளை ஆம் அப்படிங்கிறது இருக்குது. அதை ஓரியன் ஸ்பேர்க் அல்லது ஒராயன் ஸ்பேர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒராயன் ஸ்பேர்க்கோடைய அந்த நீளம் மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 20,000 ஒளியாண்டுகள் வரைக்கும் பறந்து விரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக சொல்லப்படுது. இதோடைய சென்டர் பாயிண்ட்ல தான் நம்மளுடைய சூரிய குடும்பம் அப்படிங்கிற சோலார் சிஸ்டம் இருக்குது அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. சரி, இதுல இந்த ஆர்ம்ஸ் இருக்கக்கூடிய இந்த பகுதிகள் மட்டும் ரொம்ப பிரகாசமா ரொம்ப அடர்த்தியா தெரியறதுக்கு காரணம் என்ன? மற்ற இடங்கள்லாம் கொஞ்சம் காலியா இருக்கிற மாதிரிக்கான தோற்றத்தோடு இருக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா இந்த இடத்துல இந்த ஆம் இருக்கக்கூடிய பகுதிக்கும் மற்ற இடங்கள் காலியா இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாத்திலையுமே நட்சத்திரங்கள் பறந்து விரிஞ்சு தான் இருக்கு. ஆனால் இந்த ஆம் மட்டும் ரொம்ப தெள்ள தெளிவாக ரொம்ப கண்களுக்கு தெரியறதுக்கு காரணமாக இருக்கிறது அங்கே அடர்த்தியான நிறைய நட்சத்திரங்கள் இருக்கு. அந்த அடர்த்தியான நட்சத்திரங்களை தாண்டி அங்கே நெபுலாக்கள் இருக்கு. நெபுலாக்கள் தான் ஒரு நட்சத்திரங்களை புதுசாக உருவாக்கக்கூடிய அந்த கிளவுடுன்னு சொல்லப்படக்கூடிய அந்த மேக கூட்டங்கள் சொல்லுவாங்க. ஸோ அது இருக்கிறதுனாலேயே இந்த இடம் நம்மளுக்கு தெளிவாக கொஞ்சம் பிரைட்டாக தெரியறதுக்கு ஒரு ரீசனாக இருக்குது. இங்கே நிறைய பேருக்கு நம்மளுடைய சூரிய குடும்பம், நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே சூரியனை சுற்றி வந்துட்டு இருக்கு. ஆனால் நம்மளோட சூரியன் அப்படிங்கிறது நிலையாக நம்மளுடைய கேலக்சியில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலே நம்மளுடைய கேலக்சியை நம்மளோட சூரிய குடும்பமே மொத்தமாக சேர்ந்து அதோடைய மையப்பகுதியை சுற்றி வந்துட்டு இருக்கு. அதுவும் எவ்வளோ வேகத்தில்னா 230 மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிற வேகத்தில் நம்மளுடைய கேலக்சியை நம்மளோட சூரிய குடும்பமே சுற்றி வந்துட்டு இருக்கு. இது கேட்கறதுக்கு ரொம்ப வேகமாக இருக்கிற மாதிரி தெரியலாம். ஆனால் நம்ம கேலக்சியோடைய அந்த நீளத்தை வச்சு பார்க்கும்போது இதெல்லாம் ஒன்றுமே இல்லை இந்த வேகம்லாம். அண்ட் இப்படி சுற்றுற அந்த நம்ம சூரிய குடும்பம் ஒரு தடவை முழுசாக நம்மளுடைய கேலக்சியை சுற்றி வரக்கூடிய அந்த ஒரு ஆண்டு, அதாவது நம்ம சூரிய குடும்பத்தில் நம்ம கிரகம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சூரியனை முழுசாக சுற்றி வர்றதை நம்ம ஒரு வருஷம் சொல்லுவோம்ல. கேலக்சி சுற்றி வரக்கூடிய அந்த சூரிய குடும்பத்தோடைய ஒரு வருடத்தை கேலக்டி இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எவ்வளோ நாட்களை சுற்றி வருதுன்னா 213 பில்லியன் இயர்ஸ்க்கு ஒருக்க தான் நம்மளோட சூரிய குடும்பமே மொத்தமாக நம்மளுடைய மில்கி வே கேலக்சியை சுற்றி வரும். ஸோ எவ்வளோ வருஷம் டைம் எடுத்துக்குது அப்படின்னு பாருங்க. நம்ம பூமியிலேயே சில இடங்களில் லைட் பொல்யூஷன் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல இரவு வானத்தில் நம்ம பார்க்கும்போது நம்ம கேலக்சியோட அந்த ஒரு ஆம் பகுதியை நம்மளால் பார்க்க முடியும். அப்படி பார்க்கக்கூடிய அந்த ஆம் பகுதி கூட சாஞ்ச மாதிரி தான் நமக்கு தோற்றம் அப்படிங்கிறது இருக்கும் பூமியிலேருந்து பார்க்கும்போது. அது ஏன் சாஞ்ச மாதிரிக்கு தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் நினைக்கிறது நம்ம பூமி ஒரு சாய் கோணத்தில் சுற்றிட்டு இருக்கு, அதனால தான் இந்த கேலக்சியோட அந்த ஆமும் நம்மளுக்கு கொஞ்சம் சாஞ்ச மாதிரிக்கு தெரியுதுன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம பூமி மட்டும் ஒரு சாய் கோணத்தில் சுற்றுறது இல்லை, நம்மளுடைய சோலார் சிஸ்டமே இந்த கேலக்சியில் ஒரு குறிப்பிட்ட சாய் கோணத்தில் சுற்றிட்டு இருக்கு. நம்பர்ஸில் சொல்லணும் அப்படின்னா 60 டிகிரி சாய் கோணத்தில் சுற்றிட்டு இருக்கு. இதனால தான் நம்ம கண்களுக்கு பார்க்கும்போது அது சாஞ்ச மாணிக்கு இருக்கிற மாதிரி தெரியுது. பட் இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் கேலக்சியை பற்றின புரிதல் அப்படிங்கிறது நம்ம ஆய்வாளர்களுக்கு 100% சேர்ந்துருச்சான்னு கேட்டிங்கன்னா அது சத்தியமாக இல்லை. இன்னும் பல மர்மங்களுக்கு இன்னும் விஞ்ஞானிகளுக்கு விடை தெரியாமல் இருக்கு. நிறைய கேள்விகளும் நிறைய குழப்பங்களும் நிறைய சந்தேகங்களும் இருந்துகிட்டு தான் இருக்கு இந்த கேலக்சி சம்பந்தமாக. அதிலும் குறிப்பாக நம்மளோட கேலக்சி இன்னைக்கு வரைக்கும் எப்படி அந்த ஸ்பைரல் ஷேப்னு சொல்லப்படக்கூடிய அந்த டிஸ்க் மாதிரியான ஷேப்பை இன்னைக்கு வரைக்கும் எப்படி தக்க வச்சிருக்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை சயின்டிஸ்ட் மனசில் இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. அது சம்பந்தமான தொடர்ந்து ஆய்வுகள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது சம்பந்தமான டேட்டாஸும் சேகரிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. எப்படி நம்மளுடைய கேலக்சியோடைய அந்த வடிவம் இந்த மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஓரளவுக்கு டிசைன் பண்ணி இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கோமோ, அதே மாதிரி எதிர்காலத்தில் நம்ம கேலக்சி எப்படி இந்த ஷேப் அப்படியே தக்க வச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கான விடை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அந்த டேட்டாஸும் கிடைச்சிட்டு தான் இருக்கிற அப்படிங்கிறதுனால நிறைய தியரிஸும் இது சம்பந்தமாக சொல்லப்பட்டு இருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரியான ஆதாரங்களும் இருக்குன்னு சொல்லிட்டு சில விஞ்ஞானிகளும் சொல்றாங்க. அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வரக்கூடிய வீடியோக்களில் நம்ம கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் டீட்டெயிலாக. ஓவரால் இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். புரியல அப்படின்னா நீங்கள் தைரியமாக கேட்கலாம், கமெண்ட்டில் சொல்லுங்கள் புரிஞ்சிச்சா புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு. புரியலைன்னா கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோ மேக் பண்ணுறேன் டீட்டெயிலாக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி. இதே மாதிரி விண்வெளி சார்ந்த விஷயங்களை தொடர்ந்து தமிழில் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேகர் விஷயம் சேனலை இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணால் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக பண்ணி வச்சுட்டு டெய்லி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போதும் வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்க லைக் மூலமாக தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவாக இருக்கும். அடுத்து ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர். பை பாய்.